நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆதி, இது நம்ம ரோத்தக் கான்ஸ்டிட்யூன்சில இருக்கிற மக்களோட லிஸ்ட். இத ஒழுங்கா படி. அப்புறம் அங்க போயிட்டு அங்க இருக்கிற மக்களோட நல்லா பழகு. சரி. வணக்கம் மேடம். மேடம், எங்க கிராமத்துல ஒரு பஞ்சாயத்து மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப பெரிய பிரச்சனை. ஒரே கிராமத்தை சேர்ந்த ஒரு பையனும் பொண்ணு யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பஞ்சாயத்துல இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும் மேடம். முடிவு எடுக்கணுமா? அப்புறம் என்ன நடக்கும்? இந்த கேஸ்ல வெட்டு குத்து தான் நடக்கும். நான் ஃபாரின் போற நேரத்துல தான் இப்படி எல்லாம் நடக்கணுமா? இந்த ஆளுகளுக்கு வேற வேலையே இல்ல. அவங்க இஷ்டப்படி ஏன் வாழ விட மாட்டேங்கிறாங்க? என்ன பண்றதுன்னா புரியல. மேடம், ஒரு விஷயம். நீங்க என்ன அனுமதிச்சீங்கன்னா இந்த விஷயத்த நான் கவனிச்சுக்கிட்டுமா? இத பாருப்பா, நீ புதுசா வந்திருக்க, உனக்கு தெரியாது. பஞ்சாயத்திலேயே இதுக்கு முடிவு கட்ட முடியல. மேடம், எனக்கு காதல் மேலையும் காதலிக்கிறவங்க மேலையும் நிறைய நம்பிக்கை இருக்கு. எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் நான் அவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம், அப்பா தான் கூட இருக்காரு. நீங்க முதல்ல கவலையை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். கூப்பிடு. பொண்ணையும் பையனையும் கூட்டிட்டு வந்து ஆதியை சந்திக்க விடு. சரிங்க மேடம். கடவுள் கைவிட மாட்டாரு. இந்த சிச்சுவேஷனை நினைச்சுதான் நான் ரொம்ப பயந்தேன். கௌதம், இது எல்லாமே உன்னாலதான் நடந்துச்சு. நீயும் என்னதான் தப்புன்னு சொல்றியா? நீங்க பாரு, அவ இங்க வருவான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. காலையில இருந்து அவ வித்தியாசமா நடந்துக்கிட்டா. ஆனா அவ இந்த மாதிரி நடந்துப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன், இந்த ஐடியா சுத்தமா நல்லா இல்லைன்னு. வேணும்னு இந்த சூழ்நிலையை உருவாக்கி அவளுக்கு நம்மளை பத்தி எல்லாம் தெரிய வச்சு அவ நம்ம வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுவான்னு நினைச்சோம். இப்ப பாரு, எல்லாமே தலைகீழா மாறி போயிடுச்சு. கௌதம் இப்ப அவ உன் மேல அதிகமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டா. இனிமே அவ உன் கூட எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கிறா. நீயே சொல்லு, என்னால வேற என்னதான் பண்ண முடியும்? இதை தவிர நம்ம கிட்ட வேற வழியே இல்லையே. அடுத்து நடந்தது எல்லாமே உனக்கும் தெரியும். இருந்தாலும் கௌதம், ஜஸ்ட் ரிலாக்ஸ். நம்ம கண்டிப்பா ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஏதாவது பண்ணி. நாம இல்ல, நான். இந்த ப்ராப்ளம் என்னோடது. அதனால இதுக்கான சொல்யூஷனை நானே தேடுறேன். இனிமே நம்ம விஷயத்துல அவ தலையிடாதபடி ஏதாவது ஒண்ணு சீக்கிரம் பண்ணி ஆகணும். ஏன் கூட வா. வா. கௌதம், சாப்பாடு நல்ல சூடா இருக்கு. ஹே ஆர்த்தி, வா. உட்காரு, ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். இந்தா. நல்ல வேளை வித்யா, ரெண்டு பேருக்கு சேர்த்து சாப்பாடு கொண்டு வந்துட்டேன். ஆமா கௌதம், எனக்கு கிளம்பும் போது இந்த யோசனை தான் வந்துச்சு, உங்க கூட இன்னொருத்தவங்களும் சேர்ந்து சாப்பிடுவாங்கன்னு. அதனால்தான். வித்யா, நீங்க சாப்பிடலையா? இல்ல, நான் வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன். நீங்க சாப்பிடுங்க. சரி வித்யா, நாங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம். நீ ஜெகதீஷோட கிளம்பிட. நான் ராத்திரி வீட்டுக்கு வரும்போது இதெல்லாம் கொண்டு வரேன். இல்ல கௌதம், நான் ஜெகதீஷா அப்பவே வீட்டுக்கு அனுப்பிட்டேன். நான் உங்க கூடவே சேர்ந்து வீட்டுக்கு போயிடலான்னு இருக்கேன். இங்க பாரு வித்யா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ராத்திரி லேட் ஆயிடும். நீ கிளம்பு.
ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க. நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இதுக்கு மேல உன் இஷ்டம். ஆமா ஆர்த்தி, நம்ம அந்த ப்ராஜெக்ட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அது நம்ம கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான டீல். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு கிடைச்சே ஆகணும். மொத்தம் 50,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற இடம் அது. அந்த இடத்த டெவலப் பண்ணி அங்க ஒரு ஷாப்பிங் மால் கட்டலாம். இப்ப சொல்லுங்க பிரியாணி, நம்ம டெக்கரேஷன் எப்படி இருக்கு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு சிட்டு. ஏன் நல்லா இருக்குது? இல்லன்னா ஆதித்ய என்ன நினைப்பாரு? இவங்க இதெல்லாம் இவங்க பண்ணதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் என்னடானா இதெல்லாம் அவரு பண்ணதான் நினைச்சிட்டு இருப்பாரு. இப்ப யாருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறாங்கன்னே புரியல. இந்த விஷயம் இன்னும் சிக்கலாகிறதுக்கு முன்னாடி முதல்ல பிரியாணி கிட்ட சொல்லிடணும். பிரியாணி, அது பிரியா, அடேங்கப்பா, ரூம ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருக்க. என்ன விஷயம்? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லம்மா, அது ஒண்ணும் இல்ல. அது எதுவா இருந்தாலும் ரூம் ரொம்ப அழகா இருக்கு. பிரியா, தாராவை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. நானே அவளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியும், ஆனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கேன். ஏன்னா இந்த காலத்தோட சிலபஸ், இந்த காலத்தோட படிப்பு எங்க காலத்தை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கும்ல. சீனுக்கிட்டையும் பிரீத்திக்கிட்டையும் இதை பத்தி சொல்லலாம் நினைச்சா அவங்க அவங்களோட படிப்புல இன்னும் பிஸியா இருக்காங்க. நீ அவளுக்கு கண்டிப்பாமா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் தாராக்கு படிப்பு சொல்லி தரேன். தேங்க்யூ பிரியா. சிட்டு என் கூட வா, கொஞ்சம் வேலை இருக்கு. சரிம்மா. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, தேவியானி பெருமாவை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? தெரியலமா, நான் இப்பதான் உள்ள வந்துட்டு இருக்கேன். சிட்டக்கா, நீங்க தேவியானி பெருமாவை எங்கேயாவது பாத்தீங்களா? அவங்க உன்னோட தேவியானி பெரியம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னால நீ எதுக்காக அவங்கள தேடுறேன்னு சொல்லு. நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு இங்க எந்த ஸ்கூல் பிடிச்சிருக்குன்னு, எந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணனும்னு நான் அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணனும். அட பாரா, வர நீ ரொம்ப தெளிவாயிட்ட. போ, உன் தேவயானி பெரியம்மா அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. நீ போ. தாரா, இந்த விஷயம் கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வேளை நீ இங்க இருக்க சம்மதிச்சிட்டு.
சரி நீ சொல்லு, இங்க இருக்கிறதுல எது பெஸ்ட் ஸ்கூல்னு நீ நினைக்கிற? நான் உனக்கு எப்படியாவது அங்கேயே அட்மிஷன் வாங்கி கொடுத்துடுறேன். நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நான் தேவியானி பெருமா கிட்ட மட்டும் தான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவேன். ஏன் கூட பண்ண மாட்டேன்? நான் உன்னோட அம்மா. என்னை விட ஜாஸ்தியா யாருக்கும் மேல அக்கறை இருக்கும்? அப்போ அன்னைக்கு நீங்க என்ன பத்தி கவலைப்படல. என்ன கேட்காமயே நீங்க அன்னைக்கு என்ன போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சீங்க. உங்களை விட்டு தூரமா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் உங்களால ஒன்றும் இங்க தங்கல. நான் எதுக்காக இங்க தங்கியிருக்கேன்னா, தேவியானி பெருமா நான் இங்க இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தரக்கண்ணு, நீ உன்னோட ரூமுக்கு போ. நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேன். நீ எங்க போக வேண்டாம், நீ எங்க இரு. நான் உன்கிட்ட பேச தாரா. தரடா. நீ போ, நான் வந்து பேசுறேன். போமா. அக்கா அக்கா, எனக்கும் என் பொண்ணு கிட்ட பேசணும்னு விருப்பம் இருக்கும்ல. அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவளுக்காக நான் எல்லாத்தையும் பண்ணணும். கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. ஆனா அவ எதுவுமே புரிஞ்சுக்காம என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறா. கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா இரு. எவ்வளவு நாளுக்கா, எவ்வளவு நாள் நான் பொறுமையாவே இருக்கிறது? இதெல்லாம் எப்ப நடக்கும், எப்ப நடக்கும்க்கா? எனக்கு தெரியும். காத்துக்கிட்டு தான் இருக்கணும். காத்துக்கிட்டு இருக்கிறத தவிர வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? அவளுக்காக பொறுமையா காத்துக்கிட்டு எல்லாம் கூடிய சீக்கிரம் சரியா போயிடும். சொல்றத கேளு, எல்லாம் சரியாயிடும். நான் போய் அவகிட்ட பேசுறேன். பெரியமா, எனக்கு இங்க எந்த ஸ்கூல்ல பிடிச்சிருக்குன்னா, சீனியர் மாடல் ஸ்கூல், செயின்ட் மேரி, அப்புறம் செயின்ட் மேரி ஆங்கிலோமேட்டிக் ஸ்கூல். தாரா, இந்த 3 ஸ்கூல்லயும் ஒரே நேரத்துல உன்னால எப்படி சேர முடியும்? இந்த ஸ்கூல்லயே எது பெஸ்ட்னு சொல்லு. செயின்ட் ஆங்கிலோமேட்டிக் ஸ்கூல். அங்க ஹார்ஸ் ரைடிங்கும் ஸ்விம்மிங்கும் கத்துக்கலாம். அட, அந்த ஸ்கூல்ல தான் பிரீத்தியும் படிச்சிட்டு இருக்கா. உங்க அம்மா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் எந்த ஸ்கூலுக்கு போனா என்ன, அதனால அவங்களுக்கு என்ன ஆக போகுது? என்ன இப்படி சொல்லிட்ட? நல்ல நல்ல ஸ்கூலுக்கு போகணும், நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும், இதையெல்லாம் அம்மாவை தவிர வேற யாரால நினைச்சு சந்தோஷப்பட முடியும்? நான் இந்த டாபிக் பத்தி அவங்க கிட்ட பேச விரும்பல. சரி, ஓகே. பேச விரும்பலன்னா பரவாயில்ல, கேட்கலாம் இல்லையா? உன்னோட அம்மா உன் மேல நிறைய அன்பு வச்சிருக்கா. ராத்திரி பூரா தூங்குறதே இல்ல, முழிச்சுட்டே இருக்கா. உன்னை பத்தி அவ ரொம்ப கவலைப்படுறா. நீயே பார்த்தல, நீ இங்க தங்க போறேங்கிற விஷயத்த கேட்டதும் அவ முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ உங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா தாரா, நீ ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரீத்தி கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுடு. அவ ஸ்கூலோட அட்மாஸ்பியர் பத்தியும் டீச்சர்ஸ பத்தியும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லுவா. என்ன? நான் ஆல்ரெடி இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டேன் பெரியமா. அவங்களும் 2 ஸ்கூல் பேர் தான் சொன்னாங்க. ஒன்னு இது, இன்னொன்னு செயின்ட் மேரி. சரி, உன்னோட விருப்பம் என்னவோ அதே மாதிரி செய்யலாம். தேங்க்யூ பெரியமா.
கௌதம், அவளை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம், அந்த பொண்ணுகிட்ட நம்ம கொஞ்சம் ஓவரா தான் பண்றோம்னு உனக்கு தோணலையா? ஆர்த்தி, இதை தவிர நம்ம கிட்ட வேற வழியும் இல்லை. இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே அவதான். அட்லீஸ்ட் இன்னைக்காவது அவ நம்ம விஷயத்த புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். ஒருத்தரோட அனுமதி இல்லாம அவங்களோட வாழ்க்கையிலையும் வரக்கூடாது, ஆபீஸ்க்கும் வரக்கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உங்ககிட்ட இதை பத்தி பேச விரும்பல. நான் தேவயானி பெருமா கிட்ட மட்டும் தான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் உங்களால ஒண்ணு இங்க தங்கல. நான் எதுக்காக இங்க தங்குறேன்னா, தேவயானி பெருமா நான் இங்க தங்கணும்னு விரும்புறாங்க. உத்ரா, என்ன விஷயமா? என்னோட அன்பான மச்சினிச்சு ஏன் இப்படி சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை மாமா, அது நான் வந்து சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உட்காரு. என்ன அப்படி யோசிச்சுட்டு இருந்த? உன் மாமன் கிட்ட கூட சொல்ல மாட்டியா? இங்க பாரு உத்ரா, நான் சொல்றத கவனமா கேளு. என்னை பொறுத்த வரைக்கும் உன்கிட்ட பகிர்ந்துக்க முடியாத அளவுக்கு இந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. எப்பவுமே என் பாலிசி நேர்மாறாதான் இருக்கும். உன் துக்கத்தை உன் மனசை திறந்து என்கிட்ட சொன்னாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படி சொல்லாம மறைச்சேன்னா உன் மனசை விட இந்த மாமனோட மனசு ரொம்பவே வேதனைப்படும். உத்ரா, இல்ல மாமா, ஏற்கனவே நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. இப்ப இனிமேவும் நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல மாமா. அட பைத்தியக்காரி, மச்சனிச்சியோட பாரத்தை சுமக்கிறத விட மாமனுக்கு வேற வேலை என்ன இருக்கு சொல்லு? இத பாருமா, அதனாலதான் ஊர்ல எல்லாரும் மச்சனிச்சிய பாதி பொண்டாட்டின்னுவாங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் உன் மாமன் சுலபமா தீர்த்து வச்சிருவான். உத்ரா, கவலைப்படாம உன் பாரங்களை என்கிட்ட இறக்கி வச்சிருவான். எனக்கு நல்லா தெரியும், என் மாமா மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடையாதுன்னு. யாருமே கிடையாது.